Hi, good evening, வணக்கம். This is Priyatham. Welcome to another episode of PR Cricket Chat. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிஎஸ்கே மேட்ச் முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் மஞ்சள் சட்டை போட்டிருக்கேன். கேஸ் ஆஃப் வாட் இஃப் அந்த ரெண்டாவது பால் கனெக்டா இருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அதுதான் பியூட்டி ஆஃப் கிரிக்கெட், அதுதான் பியூட்டி ஆஃப் லைஃப். நம்ம விஷ் பண்ற எண்டிங் கிடைக்கிறது இல்லை. அண்ட் அது தோனியோட லாஸ்ட் மேட்சா இல்லையான்னு தெரியாது. பட் the playoffs, four playoff teams are final now. KKR, RR, SRH and RCB. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் வித்தியாசமான செக்மெண்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 4 டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு பிகினிங்லயே. அண்ட் கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் மேட்சை ப்ரிவியூ பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஆர்ஆர் ஆர்சிபி, அதுக்கு ஒரு தனி ப்ரிவியூ பண்ணுவோம். அப்புறம் நம்ம வந்து குவாலிஃபயர் 2 அண்ட் ஃபைனல்ல பத்தி பேசுவோம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், இந்த இதுல என்ன நீங்க எல்லா டீமும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கேகேஆர் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங், எஸ்ஆர்ஹெச் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங், ஆர்சிபி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் அண்ட் ஆர்ஆர் டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளோசிவ் சொல்ல மாட்டேன், ஆனா பவர்ஃபுல் பேட்டிங். ஆனா இதுல 2 ஸ்டாண்ட் அவுட் போலிங் டீம்ஸ் எனக்கு தெரிஞ்சு அது வந்து கேகேஆர் அண்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ஆர்ஆர். ஆர்ஆர் எதுக்கு சொல்றேன் நீங்க கேட்பீங்க, 4 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்களே, இவங்க வந்து நம்பலாமா? இவங்க போலிங் டெஃபினட்டா நம்பலாங்க. 5 வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட், அஸ்வின், சஹல், சந்தீப் சர்மா, பர்கர். ஸோ டெஃபினட்டா இருக்கு அவங்க கிட்ட இந்த 5 கன் போலர்ஸ். கேகேஆர் பாத்தீங்கன்னா சுனில் நாராயண், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி பிரமாதமா போடுறாருங்க. பிரமாதமா போடுறாரு வருண் சக்கரவர்த்தி, அதுல டவுட்டே கிடையாது. ஸோ குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் 2 பேர் இருக்காங்க. வைபவ் வராரும் நல்லா போடுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிரன்ச் கேம்ஸ், ஏன்னா இப்போ பிச்சஸ் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், அதே மாதிரி 220 230 பிச் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா 2 மாசம் கிரிக்கெட் ஆடியாச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் அதே மாதிரி 220 230 பிச்சஸ் இருக்கும்னு. அகமதாபாத்ல இருக்கலாம் 220 பிச் உங்களுக்கு இருந்தாலுமே, ஒரு குவாலிட்டி போலிங் அட்டாக் இருந்ததுன்னா நீங்க இந்த 220 190 மாத்தலாம், இல்ல 200 மாத்தலாம். அப்புறம் உங்க பேட்டிங் சேஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் போலிங் அட்டாக்ஸ்னா கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் தான். பட் மொமெண்டம் யாரு பக்கம் இருக்குன்னா ஆர்சிபி பக்கம். தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிக்கிறது ஜோக் கிடையாது. அண்ட் மொமெண்டம் யாரு பக்கம் இல்லைன்னா அதுவும் ஆர்ஆர் தான். அவங்களுக்கு தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. எனிவே இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் லே டவுன் த மார்க்கர்ஸ், ப்ரோஸ் கான்ஸ் அதெல்லாம். என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச், கேகேஆர் இதை ஜெயிக்க போறாங்க. கேகேஆர் இதை ஜெயிச்சாங்கன்னா ஸ்ட்ரெயிட் த்ரூ டு தி ஃபைனல் ஆன் சண்டே இன் சென்னை. வெனஸ்டே ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர். இப்பதான் சொன்ன ஆர்சிபி கிட்ட எல்லா மொமெண்டம் இருக்கு, ஆர்ஆர் கிட்ட எந்த மொமெண்டும் இல்லைன்னு. ஆர்ஆர் தொடர்ந்து 4 தோத்துருக்காங்க, ஆர்சிபி தொடர்ந்து 6 ஜெயிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரீக்கு கண்டினியூ ஆக போகுது இந்த வெனஸ்டே. இல்ல ஆர்ஆர் ஜெயிக்க போறாங்க, சாரி இல்ல ஆர்ஆர் அவங்க ஸ்ட்ரீக் எண்ட் பண்ண போறாங்க, இல்ல ஆர்சிபி அவங்க ஸ்ட்ரீக் எண்ட் பண்ண போறாங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரீக் எண்ட் ஆக போகுது, மன்னிக்கிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் ஆர்சிபி மேட்ச்ல ஆர்சிபி வராங்க. ஸோ ஆர்சிபி உள்ள வந்துட்டாங்கன்னா ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஃப்ரைடே இன்னைக்கு சென்னையில வந்து குவாலிஃபயர் 2 ஆடுவாங்க. அண்ட் ஐ திங்க் ஆர்சிபி அதையும் ஜெயிச்சிருவாங்கன்னு. ஸோ இப்போ என்ன, ஆர்சிபி கேகேஆர் ஃபைனல், கேகேஆர் டு வின் த ஐபிஎல். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன் ஆன் மண்டே. நம்ம சாட்டர்டே அன்னைக்கு நம்ம ஃபைனல் முன்னாடி ப்ரிவியூ பண்ணுவோம். அது கரெக்டா வருமான்னு தெரியல. கரெக்டா வந்ததுன்னா கிரேட், கரெக்டா வரலன்னா தட் இஸ் தட் இஸ் கிரிக்கெட். ஸோ தட் இஸ் மை ப்ரெடிக்ஷன், கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி இந்த ஃபைனல் அண்ட் கேகேஆர் டு வின் இட் ஆல். எனிவே நாளைக்கு மேட்ச் பத்தி பேசுவாங்க. கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்ஹெச் நல்ல நல்ல ஒரு 2 டீம்ஸ் டிசர்வட்லி இந்த டாப் ஸ்பாட். ஆர்ஆருக்கு நல்ல சான்ஸ் இருந்தது டாப் ஸ்பாட் போறதுக்கு, விட்டாங்க அதை. தொடர்ந்து 4 மேட்ச் தோத்து நேத்தி மழை வந்துருச்சு. ஐயோ மழை வந்துருச்சு அதனாலதான் நாங்க செகண்ட் ஸ்பாட் எடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு 4 ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடி இருந்தது 18 பாயிண்ட் போயிட்டு செகண்ட் பிளேஸ் அவங்கள ஆக்கிக்கிறதுக்கு. பட் அவங்க செய்யல. இனிமேல் கேகேஆர் நல்ல மொமெண்டமோட வராங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒரு நல்ல பிரேக் கேகேஆருக்கு. நேற்று இந்த கேம் ஸ்கிப் பண்ணதுல கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் அவங்க போலர்ஸ்க்கு, பேட்ஸ்மேனுக்கு. இன்னைக்கு டிராவல் டே, 2 டீம்ஸ் இன்னைக்கு அகமதாபாத் போய் சேர்ந்திருப்பாங்க. அகமதாபாத் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு சேசிங் கிரவுண்ட் தான் அது. டியூ நல்லா ஹெல்ப் பண்ணும். ஆனா ஒரு ப்ரெஷர் கேம்ல நீங்க 200 210 அடிச்சீங்கன்னா அது சேஸ் பண்றது கஷ்டம்தான். ஸோ டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட்,
எனக்கு தெரிஞ்ச டீம் வினிங் த டாஸ் வந்து போலிங் தான் போடுவாங்க. பட் ஐ டோன்ட் நோ அது கரெக்ட் டிசிஷனான்னு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஜிடி வந்து 230 சிஎஸ்கேயோட அடிச்சுட்டு டியூ இருந்து கூட சிஎஸ்கேல சேஸ் பண்ண முடியல அந்த டார்கெட். ஏன்னா 230னா நீங்க 11.5 ரன்ஸ் ஓவர் போனுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் கேம்ல பேட் ஃபர்ஸ்ட், பேட் பிக், ரன்ஸ் ஆன் த போர்ட், அவங்கள சேஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க 220 அடிச்சு அவங்க சேஸ் பண்ணிட்டாங்கன்னா கிரேட், அது ஒன்றும் பண்ண முடியாது நீங்க அது. பட் ஆல்வேஸ் ரன்ஸ் ஆன் த போர்ட் க்ரூஷியல் ஃபைனல்ல. பார்க்கலாம் என்ன பண்றாங்க டாஸ் வினிங் கேப்டன்னு. இதுல பெரிய மேட்ச் அப்னா நீங்க சுனில் நாராயண் வர்சஸ் பேட் கமின்ஸ், சுனில் நாராயண் வர்சஸ் புவனேஸ்வர் குமார் அப் ஃப்ரண்ட், அது ஒரு கீ மேட்ச் அப். சுனில் நாராயண நாக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் இங்க இது ஹைதராபாத்துக்கு. கீப் இன் மைண்ட் ஃபில் சால்ட் கிடையாது. ஃபில் சால்ட் இல்ல கேகேஆர் லைன் அப்ல. அது ஒரு பெரிய மிஸ் அவங்களுக்கு. அவர் வேர்ல்ட் கப் திரும்ப போயிட்டாரு. சுனில் நாராயண் தான் அந்த எலக்ட்ரிக் ஸ்டார்ட் கொடுத்துட்டு இருக்காரு கேகேஆருக்கு. ஸோ சுனில் நாராயண பேட் கமின்ஸோ இல்ல புவனேஸ்வர் குமாரோ நாக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா ஏர்லி ஆன் அட்வான்டேஜ் ஹைதராபாத். பட் கேகேஆர் கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு, ஆல் தி வே டவுன் டு ரமன்தீப் சிங் அவங்களுக்கு பேட்டிங் இருக்கு. ரிங்கு சிங் இன்னும் ஒரு மேட்ச் டிஃபைனிங் ஐபிஎல் இன்னிங் ஆடல. எல்லாருக்கும் சான்ஸ் நாளைக்கு கிடைக்கும் அதை பண்றதுக்கு. ரசல் நல்ல பவர் இருக்கு அந்த லைனப்ல. ஸ்ரேயஸ் ஐயரும் இந்த ஐபிஎல்ல ஒரு பெரிய இன்னிங் ஆடல. ஸோ எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்ல டிராவல்ஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பால் 0 கடைசி மேட்ச்ல. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அடிக்கிறதுக்கு. அபிஷேக் சர்மா சரி ஃபார்ம்ல இருக்காரு. புதுசா ராகுல் திரிபாட்டியை கூட்டிட்டு வந்திருக்காரு, நல்லா ஆடுறாரு ராகுல் திரிபாட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி, அப்துல் சமாத் அண்ட் கசாப்பு கடக்லாசன், நல்ல பவர் பேக்ட் பேட்டிங் லைனப். பட் எனக்கு என்னமோ தோணுதுன்னா போலிங் தான் இந்த மேட்சை ஜெயிக்கும்னு. அண்ட் அப்கோர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அண்ட் நட்ராஜன் யாக்கர் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட். நட்ராஜன் ரெண்டு பக்கம் இருக்காங்க, ரெண்டு சைடும் இருக்காங்க. பட் என்னமோ எனக்கு ஒரு ஃபீலிங் கேகேஆர் கிட்ட அந்த போலிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5% இருக்குன்னு. ஸோ அதனால என் ப்ரெடிக்ஷன் நாளைக்கு கேகேஆர் டு பீட் எஸ்ஆர்ஹெச். அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து அகமதாபாத்ல இருந்து ஃப்ரைடே வந்து சென்னையில குவாலிஃபயர் 2 ஆட வேண்டியிருக்கும். சேனல் லாஸ்ட் 4-5 ஷோஸ் ரொம்ப நல்லா போயிருக்கு, எல்லாம் உங்க சப்போர்ட்னால. நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்கிறது, நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. தயவு செஞ்சு இதை கண்டினியூ பண்ணுங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக் வெல்கம், நெகட்டிவ் ஃபீட்பேக் வெல்கம். என்ன என்ன ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங். சாரி வீடியோ போயிடுச்சு நடுவில். ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங். உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. அண்ட் இந்த சேனல் க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஐபிஎல் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி லாஸ்ட் 2 வீக்ஸ் நிறைய ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, நிறைய ட்ராக்ஷன் கிடைச்சிருக்கு உங்களோட எல்லாம். அதை கண்டினியூ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. சம்மர் ஆஃப் கிரிக்கெட் முடிய போகுது, ஃபைனல் வீக். இப்போதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் நடக்க போகுது. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க. நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் கேகேஆர் கேம் முடிஞ்சப்போ நம்ம ரிவ்யூக்கு வருவோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் another episode of PR Cricket Chat.